சரணம். எனது பிள்ளைகளும் உலக மக்களும் எல்லா விதத்திலையும் பெருசா வாழ்ந்து நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இப்ப ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின் இருந்துச்சு. எப்படின்னா, இது எல்லாமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸு எல்லாரும் கேட்கறதா இல்லை. அம்மா, சின்ன சின்ன விஷயங்கள் சந்தோஷத்துக்கு என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சின்ன சின்ன விஷயங்களை என்ஜாய் பண்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என்ன, அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப சின்ன சின்ன விஷயங்களை சந்தோஷமா இருக்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறதா இங்க மேட்ரு. அப்ப அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இவரு சொன்னால ஷீரடி சாய்பாபா சொல்லியிருப்பாரு, சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டா இருந்துச்சுன்னா பெரிய விஷயங்கள் தன்னால நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்னன்னு நீங்க பார்க்கணும். இப்ப நீங்க போறீங்க, காலையில எந்திரிக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல் தைச்சிட்டு வெளியே போயிட்டீங்கன்னா அது சின்ன விஷயம் நீங்க நினைக்கலாம், ஆனா அது பெரிய விஷயம். அப்பா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுறீங்க. புரிஞ்சுதா? நீங்க ஒண்ணுக்கு போனா தேங்க்யூ சொல்றீங்க. எத்தனை பேர் போக முடியாம கஷ்டப்படுறாங்க இல்லையா? எத்தனை பேர் டயாலிசிஸ்ல இருக்காங்க இல்லையா? அது பண்றீங்க. அப்புறம் கையை அசைக்க முடியுது, அது சின்ன சின்ன விஷயம் நமக்கு தோணலாம், பிகாஸ் இட்ஸ் ஆன் ரொட்டீன். ஆனா அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது எல்லாத்தையும் ரசிக்க கத்துக்கணும். நீங்க தண்ணியை குடிக்கிறப்ப அப்படி ஊத்துறீங்கன்னா அந்த சுகத்தை அனுபவிக்கணும். கடவுளா, நான் ரொம்ப குடிக்கிறப்ப ஐ யூஸ் டு திங்க் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி அப்படியே மந்திரத்தை சொல்லிட்டு ஏக்கி மந்திரங்கள்லாம் போட்டுட்டு நான் தண்ணி ஊற்றுவேன். நான் எப்பவுமே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. கங்கை செம்னேச சிவ கோதாவரி சரஸ்வதி நர்மதியை சென்று காவேரி ஜலலட்சுமி சன்னிது கூறும். இந்த மந்திரத்தை சொல்லியாகவும் நான் குளிச்சதே கிடையாது சின்ன வயசுல இருந்தேன். இல்ல, அது ஒரு மந்திரமும் இன்னொரு மந்திரம் சொல்லு, சத்வான் சாத்வீர சத்திய சத்தியதம பராயணா சனாதன சாய்நாத சத்திய சாய் நமோ நம. இந்த ரெண்டு மந்திரத்தை நான் எத்தனையோ 1000 தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, சில சில விஷயங்கள் நம்ம சின்ன சின்னதா இருக்கும், அது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்க கத்துக்கணும். அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு யோகம் வேணும். அதுக்கு தான் இப்ப நான் சொல்லித்தர போறேன் உங்களுக்கு. அந்த யோகம் வேணுமே, சின்ன சின்ன விஷயத்தை ரசிக்க மூளையில என்ன வேணும், நம்மளுடைய மூளை வேலை செய்யணும் இல்லையா? அதுக்கு தான் நான் சொல்றேன். சின்ன சின்ன விஷயத்துல ஒண்ணுமே பாருங்க, இது எப்படி செய்யுதுங்கிறது உள்ள நுழைஞ்சு பாருங்களேன். ஒரு சாம்பார் கொத்தினா கூட அதுல கூட ஒரு அழகு இருக்கும், அந்த வாசனையில கூட ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? நல்ல சாம்பாரை போட்டு நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அது சூப்பர் சந்தோஷம் நான் சொல்றேன். அப்படி கரெக்டா நாட் மாங்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார் சூப்பர், அதை ரசிச்சு சாப்பிடணும். அதுல ஒரு என்ன இருக்கு, சந்தோஷம் இருக்குது. நல்ல மோஷன் ஈஸியா போயிட்டா சந்தோஷம் இருக்குது. யார்கிட்டயாவது ரொம்ப பிடிச்சவங்கிட்ட பேசணும்னா சந்தோஷம் இருக்குது இல்ல? அம்மா ப்ரோக்ராம் பார்க்கறது கூட சந்தோஷம் இருக்குன்னு அமைக்க ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேர் அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்குமான்னு சொல்றீங்க. அதுக்கு எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல முடியும், உங்களுக்காக நான் டெய்லி வேண்டிக்கிறேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் கண்ணுங்களா, நீங்க எல்லாரும் சின்ன சின்ன விஷயங்கள் நினைக்காம எல்லாத்தையும் அப்படி உள்வாங்க கத்துக்கணும். புரிஞ்சுதா? டெய்லி ஏதாவது ஒண்ணு எழுத கத்துக்கோங்க. புரிஞ்சிச்சா? ஏதாவது ஒரு பேஜுக்கு இல்ல அரை பேஜு கூட இல்ல, ஒரு என்னத்தையா ஒண்ணு எழுதி ஒரு கவிதை எழுதுங்க. நம்ம என்ன பெரிய கவிஞராத்தான் இருக்கணுமா கவிதை எழுத? நான் அழகா இருக்கணும் கூட ஒரு கவிதை தான். சோ எழுதுங்களேன். இல்ல எதையாவது ஒன்று ட்ரிங் டிங் டிங் வரைய கத்துக்கோங்க. டிங் 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 வரைங்க. உங்க பிள்ளைகளோட உட்காந்து கொஞ்சம் பாடம் படிக்கிறப்ப நீங்களும் குழந்தைங்களா மாறிடுங்க. ஹாய், நமக்கு நிறைய விஷயம் தெரியாது. இன்னைக்கு 5ஆம் கிளாஸ் போய் எழுத சொன்னா, பரிசு சொன்னா அத்தனை பேரும் ஃபெயில் ஆகும். நான் எழுதி கைது போட்டுத்தரேன். ஆமா, அந்த அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது. இன்னைக்கு 5ஆம் கிளாஸ் பாடம், 10ஆம் கிளாஸ் கேட்கவே வேண்டாம். பெரிய பெரிய புக்கு, ரொம்ப கஷ்டம். என் பிளஸ் 2ல என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. சாரி, ஒண்ணுமே முடியாது. அந்த அளவுக்கு வாழ்க்கையில எவ்வளவு விஷயம் இருக்கு. சரி, பசங்க ஏதாவது சேட்டை பண்ணாது, என்ஜாய் பண்ணுங்க. இல்ல, பசங்க ஏதாவது பொய் சொல்லணும், நல்லா அழகா பொய் சொல்லணும். அதை அப்படி ரசிச்சு பார்க்கணும். எவ்வளவு பொய் அழகா பொய் சொல்லுதே அப்படி ரசிக்க தெரிஞ்சுக்கணும். சோ சின்ன சின்ன விஷயங்களை என்ஜாய் பண்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஃபாஸ்ட் ஃப்ளவர்ல இருக்கு கிளமாட்டிஸ், ஹனி சர்க்கிள், வைல்ட் ரோஸ். இந்த 3 சாப்பிட்டோம்னா நமக்கா தன்னால சந்தோஷம் வருது இல்ல? கிளமாட்டிஸ், ஹனி சர்க்கிள், வைல்ட் ரோஸ். இதை பண்ணீங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும், சந்தோஷமும் கிடைக்கும். அப்புறம் ஒரு நம்பர் பார்க்கலாமா? 1 1 2 1 2 2 2. நல்லா புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் கேப் விடணும். 11 21 222, அதாவது 11 21 222. இந்த நம்பரை போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? சின்ன சின்ன சந்தோஷங்கள் தன்னால டொப்பு டொப்புன்னு விடும். புரிஞ்சுதா? அப்ப சந்தோஷம். அப்புறம் கண்ணாடி முன்னாடி போய் நின்னுக்கணும், ஸ்மைல் பண்ணணும். அந்த ஸ்மைலிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி ஃபுல்லா போகணும், இப்படி ஸ்மைல் பண்ண கத்துக்கணும். புரிஞ்சிச்சா? அப்புறம் பல்ல பாக்குறீங்க,
அதுக்கு சந்தோஷப்படணும். புரிஞ்சிச்சா? சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஆழ்ந்து உள்நோக்கி நீங்க போகணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு ஒரு மந்திரா கொடுக்குறேம்மா. ஓகே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் ஐம் இந்திராட்சை நமக. திரும்ப இருக்க சொல்லிட்டா? ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் ஐம் இந்திராட்சை நமக. இந்திரன் வந்து சோபங்களுக்கு எதுவும் நினைக்கிறேன் இல்லை. நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மந்திரத்தை சொன்னா போதும், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தையே கொடுக்கும். அப்ப இந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு ஒரு முத்திரை வேண்டாமா? அது வேணும் இல்லையா? இப்ப முத்திரையை பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நமக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்கு ஒரு முத்திரை இருக்கு. அந்த என்னதுன்னு அந்த முத்திரையை பார்க்கலாம். பாருங்க, கையை நீங்க முதல்ல இப்படி வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு நடுவரல ஒட்டுருங்க, இந்த விரலையும் விட்டுருங்க, இந்த மூணையும் சேர்த்துக்கோங்க. இங்க பாருங்க, நடுவரல ஒட்டணும், இந்த சுண்டு விரலையே ஒட்டணும், இந்த 3 விரல், அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஆள்காட்டி விரல், மோதிர விரல், தம். அதே மாதிரி இந்த கையிலும் நடுவரல ஒட்டணும், இந்த கை சுண்டு விரலையும் ஒட்டணும், இந்த 3 விரல். இதை வச்சுக்கிறீங்க. இதை வச்சு தொடையில மிடில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நீங்க பண்ணினா அப்பவே கூட we can feel சந்தோஷத்தை நம்ம ஃபீல் பண்ணலாம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் ஐம் இந்திராட்சை நமக. அப்படிலாம் 11/21/2/22 அதை சொல்லலாம். இல்லை எதுமாலும் நீங்க எதை பண்ணாலும் இது இந்த முத்திரையை பண்றப்ப யூ வில் கெட் கிடுன்னு வரும். உங்களுக்கு ஒரு அருமையான விஷயம் சொல்லப்போறேன் அம்மா. என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையவே நம்மளை உருவாக்குறது எதுன்னா நம்மளுடைய என்னது டேட் ஆஃப் பர்த் இல்லையா? டேட் ஆஃப் பர்த்தில் தானே இருக்கு எல்லாமே. உலகமே நம்ம வாழ்க்கையினுடைய சரத்துமே அதுக்குள்ள தான் அடங்கியிருக்கு. இந்த டேட் ஆஃப் பர்த்தை பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹிந்து இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹையர்க்லிப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு டிவைன் மந்திரம். புரிஞ்சிச்சா? இது வந்து பீஸுக்கும் பணத்துக்கு உண்டான மந்திரம். இந்த மந்திரத்துக்கு ஊடையில உங்க டேட் ஆஃப் பர்த்தை எது இல்லையோ அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி போட்டு பண்ணியிருக்கு. இது என்னுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்தது. நீங்க கூட்டினீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதே நம்பர் வரும். என்ன இப்படி கூட்டினாலும் இப்படி கூட்டினாலும் எனக்கு மாஸ்டர் நம்பர் வந்திருக்கு 11 இஸ் மாஸ்டர் நம்பர். எப்படின்னா என்னென்னலாம் 11, 22, 33, 44, 55, 66, 99 இதெல்லாம் வந்து மாஸ்டர் நம்பர்ஸ். புரிஞ்சிச்சா? அந்த மாஸ்டர் நம்பர் இருந்தாலே அவங்க நல்லா இருப்பாங்க. புரிஞ்சிச்சா? இப்போ எனக்கு கொட்டிங்கன்னா எனக்கு 11 நம்பர் வருது. அப்போ இதை நாங்கள் பண்றோம். நாங்கள் எனர்ஜினஸ்ல தான் இதை நாங்கள் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்க நேம் எல்லாத்தையும் எழுதி எங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமும் என்ன பண்ணும், எனர்ஜினஸ்ல சூப்பரா பண்ணி அனுப்புவாங்க. அப்புறம் என்ன சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே இல்லையா? என்ஜாய் மட்டும் தானே வாழ்க்கையே. இல்லை யாராவது கோச்சிட்டாங்கன்னா வீட்டுக்கார கோச்சா கட்டுக்காங்க சிரிச்சுங்க, சிரிச்சுக்கோங்க. இல்லை எப்ப பார்த்தாலும் நீ பெருசா நான் பெருசா அது வேண்டவே வேண்டாம். எல்லாரும் பெருசா விடுங்களே. இப்ப என்ன கட்டுப்போச்சு? எது பெருசா இருந்தா நமக்கு என்ன போச்சு? நமக்கு தேவை நடந்தா போதும்னு நினைச்சு சந்தோஷப்பட்டீங்கன்னா வாழ்க்கையே சந்தோஷம். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. பாய்.